Loud speaker. Assalamu alaikum wa rahmatullahi wa barakatuhu. Innal hamdalillah nahmaduhu wa nasta'inuhu wa nastaghfir wa na'udhu billahi min shururi anfusina wa min sayyiati a'malina. من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له واشهد ان لا اله الا الله وان محمدا عبده ورسوله اما بعد. கண்ணியத்திற்குரிய எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் அடியார்களே, அல்லாஹ்வுடைய பேரருளால் புனிதம் நிறைந்த ரமலானுடைய மாதத்தில் 8வது நோன்பை நோற்றவர்களாக லுஹர் தொழுகைக்கு பிறகு நடைபெற்று கொண்டிருக்கின்ற இந்த மிஷ்காத் வகுப்பிலே நாம் எல்லாம் தற்பொழுது கலந்திருக்கின்றோம். இந்த வகுப்பிலே நபிகளாருடைய போதனைகள் மனித சமுதாயத்துக்கு தேவையான போதனைகளை நாம் அறிந்து வருகிறோம். அந்த வரிசையிலே இன்றைக்கு நாம் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் இந்த சமூகத்தை எச்சரித்து சொன்ன சில அறிவுரைகளை பார்க்க இருக்கிறோம். அதிலே முதலாவதாக, பொதுவாக உலகத்துடைய வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் இன்பமும் துன்பமும் கலந்ததுதான் மனிதனுடைய வாழ்க்கை. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அப்படிப்பட்ட ஒரு செட்டப்ல தான் வாழ்க்கை அமைச்சிருக்கிறான். சில காலங்கள் நமக்கு சந்தோஷமான நிகழ்வுகள் நடக்கும், சில வேளைகளில் துக்ககரமான நிகழ்வுகளும் நமக்கு சந்திக்கும். அப்ப இது மாதிரியான சந்தர்ப்பங்கள்ல நாம் எப்படி கையாளுவது? அதாவது இன்பத்தை ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனிதன் துன்பத்தை ஏற்றுக்கொள்ள மறுக்கிறான். சந்தோஷமான நிகழ்வுகளை அதுல எல்லாருமே என்ன செஞ்சிருவோம், அதை ரொம்ப அக்செப்ட் பண்ணிக்குவோம், அதுல எந்த பிரச்சனையுமே இருக்காது. ஆனால் அதே சமயத்தில் நமக்கு நெருக்கடிகள் வரக்கூடிய நேரத்தில், சில கஷ்டமான சூழல்கள் அமையக்கூடிய நேரத்தில், ஒரு கவலை ஏற்படக்கூடிய நேரத்தில் மனிதர்கள் ஆடி போகக்கூடிய ஒரு நிலையை நம்ம பார்க்கிறோம். என்னடா இந்த உலகத்துடைய வாழ்க்கை, ஒரே கஷ்டமா இருக்குது, ஒரே துன்பமா இருக்குது, வாழ்க்கையை பிடிக்கலை என்று சொல்லி அந்த தருணத்தை எப்படி கையாளுவது என்று தெரியாமல் விழிப்புதுங்கி இருக்கக்கூடிய ஒரு நிலையை நம்ம பார்க்கலாம். அப்ப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு ஒரு செய்தியை சொல்றாங்க. என்ன சொல்றாங்கன்னா, இந்த செய்தி புகாரில பதிவு செய்யப்பட்டிருக்கு, 1294வது செய்தியா பதிவு செய்யப்பட்டிருக்கு. இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறாங்க. ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, லைஸ மின்னா, லைஸ மின்னா என்று சொன்னால் நம்மை சேர்ந்தவர் கிடையாது, என்னை சேர்ந்தவன் இல்ல. யாரு? ஒரு 3 காரியத்தை ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. மன் லத்தமல் ஹுதூத வஷக்கல் ஜுயூப, தங்களுக்கு ஏதாவது துன்பம் ஏற்படக்கூடிய நேரத்தில் தன்னுடைய கன்னத்தில் அறைந்து கொள்பவன். அதாவது ஒரு கஷ்டம் வரும் பொழுது, நெருக்கடி வரும் பொழுது தன்னைத்தானே அடித்துக் கொள்ளக்கூடியவன். அதே நேரத்தில் தன்னுடைய சட்டைகளை கிழித்துக் கொள்ளக்கூடியவன். இப்படிப்பட்டவர்கள் நம்மை சேர்ந்தவர்கள் அல்ல என்று ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. 3வது ஒரு காரியத்தை சொல்றாங்க, ஜாஹிலியா, அறியாமை காலத்து சொற்களை பயன்படுத்துபவனும் நம்மை சேர்ந்தவன் கிடையாது. 3 காரியத்தை ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. அதாவது துன்பத்தின் பொழுது சட்டையை கிழித்துக் கொள்பவனும், தன்னுடைய கன்னத்தில் அறைந்து கொள்பவனும், அறியாமை காலத்து சொற்களை பயன்படுத்துவனும் என்னை சேர்ந்தவன் இல்லை, நம்மை சேர்ந்தவன் அல்ல அப்படிங்கிறாங்க ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அன்புக்குரியவர்களே, இதை நம்ம எல்லாருமே ஒரு கட்டத்தில் அனுபவிச்சிருப்போம். உண்மைதானே? இந்த தலையில அடிப்பாங்க பாத்தீங்களா, இதனால் அதனுடைய வெளிப்பாடு தான். ஐயோ அப்படின்னு தலையில் அடிப்பாங்க. இதனுடைய கொஞ்சம் அதிகபட்சமான ஒரு நடவடிக்கை சொன்னா, சவுத்துல போய் ஒரு குத்து குத்துவாங்க. சவுத்துல குத்துறது, தன்னைத்தானே மாய்த்து அடித்துக் கொள்வது, சட்டையெல்லாம் கிழிச்சிட்டு ஒரு மாதிரி கிறுக்கணமா இருப்பான். என்னன்னு பார்த்தா, அவனுக்கு ஏற்பட்ட அந்த துன்பத்தினால் அதை பொறுத்து கொள்ளாம இந்த மாதிரி ஒரு காரியத்தை செய்வான். அதை மீறி என்ன செய்வான், அறியாமை காலத்து சொற்களை சொல்லக்கூடிய ஒரு நிலையில் இருப்பான். இப்படிப்பட்ட நிலையில் இருக்கக்கூடியவர்கள் என்னை சேர்ந்தவன் அல்ல அப்படிங்கிற ரசூலுல்லாஹ் காப்பாற்றணும். ரசூலுல்லாஹ்வை சேர்ந்தவன் யார் இல்ல,
முஸ்லிமாவே வரமாட்டான், இந்த இஸ்லாத்துடைய வட்டத்துக்குள்ள வரமாட்டான். அப்போ இந்த விஷயத்துல நம்ம ரொம்ப தெளிவா இருக்கணும். என்ன நெருக்கடி வந்தாலும் சரி, எப்படிப்பட்ட சோதனைகள் வந்தாலும் சரி, அதை பொறுத்து கொள்ளக்கூடிய மனப்பாங்கு நம்மிடத்தில் இருக்கணும். என்ன இந்த உலகத்துல வாழ்ந்துட போறோம், நேற்று இருந்தவன் இன்னைக்கு இல்லை, இன்னைக்காவது ஒரு நாள் நம்ம இந்த உலகத்திட்டு போதான் போறோம், நமக்கு இந்த பிரச்சனை தான் பெருசு கிடையாது, ஏன் உயிரை ஒரு நாள் போதா இல்லையா? இப்படித்தான் நம்ம வந்து நமக்கு இஸ்லாம் சொல்லி தருகிறது. உங்களுக்கு ஒரு கஷ்டங்கள் ஏற்படும் பொழுது, துன்பங்கள் ஏற்படும் பொழுது, துயரங்கள் ஏற்படும் பொழுது நீங்க என்ன சொல்லணும்? இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன். அல்லதீன இதா அஸாபத்துஹு முஸீபா, தங்களுக்கு ஏதேனும் துன்பங்கள் ஏற்படக்கூடிய நேரத்தில் அவர்கள் சொல்லுவார்கள், காலு இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன். நான் அல்லாஹ்வுக்குரியவன், நாங்கள் அவனுக்குரியவர்கள், அவனிடமே நாம் திரும்பி செல்ல இருக்கிறோம். என் உயிரே ஒரு நாள் போகுதுப்பா, நானே இந்த உலகத்தை விட்டு செல்ல இருக்கிறேன், அப்ப இந்த சாதாரண துன்பங்கள்லாம் எனக்கு பெருசு இல்லை அப்படின்ட்டு அந்த மனப்பக்குவத்தில் நம்ம வரணும். இதை ஏற்றுக்கொள்ளாதவன் செய்வாங்க, கன்னத்தில் அடிச்சுக்கிறது, சட்டை பைகளை கிழித்துக்கிறது. இதனுடைய எக்ஸ்ட்ரீமான நிலை என்ன தெரியுமா? உயிரை மாய்த்துக் கொள்வது, தற்கொலை வரைக்கும் நீங்க போறாங்களே. என்ன காரணம்? இந்த துன்பத்துல அவங்களால ஏற்றுக்கொள்ள முடியல, அந்த நெருக்கடி அவர்களால் சகித்துக் கொள்ள முடியல. என்னடா இந்த உலகத்துல வாழ்றோம், இருக்கிறதை விட செத்து போறதே மேல் என்று சொல்லி ஏதாவது பாயசம் எடுத்து குடிச்சிடுறாங்க, ஏதாவது மாத்திரை மருந்து எடுத்து சாப்பிட்டுறாங்க, ஒரு கயிறை வந்து ஃபேன்ல போட்டு தூக்கிட்டு தன்னுடைய உயிரை மாய்த்துக் கொள்கிறார்கள். 2ஆவது மாடியிலேருந்து கீழே விழுந்து என்ன செய்யறாங்க, மூத்தா போயிடுறாங்க. அப்ப இது மாதிரியான ஒரு நிலையில இருக்குதுன்னு சொன்னா ரசூலுல்லாஹ் தான் சொல்றாங்க, நெருக்கடியில நீங்க இந்த மாதிரி பண்ணாதீங்க, இதை நீங்கள் ஏற்றுக்கொள்ளுங்கள், இது அல்லாஹ் தான் நாடி இருக்கிறான், என்ன துன்பம் இருந்தாலும் அல்லாஹ்வுடைய நாட்டம் தான். குல்ல யுசீபனா இல்லாமா கதபல்லாஹு லனா, அல்லாஹ் விதித்ததை தவிர வேறு எங்களுக்கு எதுவுமே அணுகாது என்ன சொல்லிட்டு போயிடணும். நல்லதா இருந்தாலும் சரி, கெட்டதா இருந்தாலும் சரி, இது அல்லாஹ் நாடி இருக்கிறான், அதை நான் பொறுத்துக்கிறேன் அப்படின்னு பொறுமையை மேற்கொள்ளக்கூடிய ஒரு நிலையில இருக்கிறமே தவிர இது மாதிரி தன்னைத்தானே அடித்துக் கொள்வது, கன்னத்தில் அடித்துக் கொள்வது, சட்டைகளை ஆடைகளை கிழித்துக் கொள்வது, இவர்கள் நம்மை சேர்ந்தவன் அல்ல என்று ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. அப்ப இந்த கடுமையான எச்சரிக்கையை நாம் கவனத்தில் கொண்டு செயல்படக்கூடிய மக்களா இருக்கணும். இது ஒரு செய்தி. இரண்டாவதாக, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சாலையில் அப்படியே நடந்து போறாங்க. இந்த செய்தி வந்து முஸ்லிம்ல பதிவு செய்யப்பட்டிருக்கு. 164வது செய்தியாக அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறாங்க. ரசூலுல்லாஹ் அப்படியே சாலையில் நடந்து போகும் பொழுது ஒரு வியாபாரி ஒருத்தரை பார்க்கறாங்க. ஒரு வியாபாரியை பார்க்கறாங்க. அவர் என்ன பண்றாருன்னா, உணவு தானியத்தை குமிச்சு வச்சு வியாபாரம் பண்ணிட்டு இருக்கிறார். ரசூலுல்லாஹ் பார்த்தவங்க நேரா உள்ள பக்கத்துல போறாங்க. போய் அந்த தானியம் அப்படி குமிச்சு வைக்கப்பட்டிருக்கூடிய அந்த தானியத்துக்குள்ள அப்படி கையை உள்ள விடுறாங்க. அப்படி விரலை உள்ள விட்டு பார்க்கறாங்க. அப்படி விட்டுட்டு வெளியே எடுக்கிறாங்க. பார்த்தா கை ஃபுல்லா ஈரமா இருக்குது. அப்போ அந்த வியாபாரிகிட்ட கேட்கிறாங்க, என்ன கேட்கிறாங்க சொன்னா, மாஹாதா யா சாஹிபி தாம், உணவு தானியத்தின் விற்பனையாளரே இது என்ன அப்படின்னு கேட்கிறாங்க. உள்ள ஈரமா இருக்கிறத பார்த்து கேட்கிறாங்க, இது என்ன ஈரம் அப்படிங்கிறாங்க. அப்போ உடனே அவர் சொல்றாரு, அல்லாஹ்வுடைய தூதரே, இதில் மலைச்சாரல் பட்டு விட்டது, இதெல்லாம் மலைச்சாரல் பட்டு விட்டது, அதனால தான் ஈரமா இருக்குது அப்படிங்கிறாங்க. அந்த வியாபாரி சொல்றாரு. அப்ப ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, அந்த ஈரமா இருக்கா இல்லையா, அதை எடுத்து மேலே போடு அப்படிங்கிறாங்க. ஈரமா இருக்கிற அந்த தானியத்தை எடுத்து மேலே வை, மக்கள் அப்பதான் பார்ப்பாங்க, பார்த்து ஓ இது ஈரமா இருக்கு, இது நல்லதா இருக்குது, அப்போ விளங்கிக்குவாங்க, நீ இப்படி மறைக்க கூடாது அப்படிங்கிறாங்க. இதுல என்ன விளங்குதுன்னா, மக்களை வந்து மறைச்சி ஏமாத்தி அந்த தானியத்தை உள்ள வச்சு அள்ளி போட்ட ஒன்றும் தெரியாதா இல்லையா, அது மாதிரி ஒரு நிலையை அவர் வந்து அவர் சொல்றாரு. அப்ப அந்த இடத்துல ரசூலுல்லாஹ் டைரக்டா அவர்கிட்ட சொல்றாங்க, ஃபேஸ் டு ஃபேஸ் சொல்றாங்க. அது அவருக்கு மட்டும் கிடையாது, இந்த உலகத்திற்கு கூடிய அத்துணை மனிதர்களுக்குமான ஒரு படிப்பினை. என்ன சொல்றாங்க ரசூலுல்லாஹ், மன் கஷ்ஷ ஃபலைஸ மின்னி, மோசடி செய்தவர் என்னை சார்ந்தவர் கிடையாது அப்படிங்கிறாங்க. எவன்லாம் மோசடி பண்றானோ அவன் என்னை சார்ந்தவர் அல்ல என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் டைரக்டா அந்த இடத்தை சொல்லி காட்டுறாங்க. அன்புக்குரிய சகோதரர்களே, இன்னைக்கு மோசடிலாம் செய்யாம வியாபாரமே பண்ண முடியாதுங்கிற ஒரு நிலைக்கு மக்கள் வந்துட்டாங்க. சுத்தமா பண்ணக்கூடிய மக்கள் இருக்கிறாங்க. அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹ்வுக்கு பயந்து நம்முடைய சரக்கு இப்படிப்பட்ட சரக்கு தான், இதனுடைய உண்மைத்தன்மை இதுதான் என்று உண்மையை சொல்லி பொய் சொல்லாமல் வியாபாரம் பண்ணக்கூடிய மக்கள் இருக்கிறாங்க. ஆனால் அந்த உண்மைத்தன்மையை இன்னைக்கு வியாபாரத்துல பார்க்க முடியல.
பொய் சொல்லி வியாபாரம், சரக்கு வந்து மோசமான சரக்கா இருக்கும், ஆனா அதை நல்ல சரக்கு என்ன செய்வாங்க, சொல்லி விற்பனை பண்ணுவாங்க. ஒரு செல்போனை வாங்கிட்டு வீட்டுக்கு வந்துருவோம், ஒரு செகண்ட்ல நல்ல மொபைல் பாய், நல்ல தரமான மொபைலு, இதுல எந்த ஃபால்ட்டுமே இல்லை அப்படின்னு எல்லாம் சொல்லி கொடுத்துருவாங்க. வாங்கிட்டு வந்து 2 நாள்ல நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா அப்பதான் அதுல உள்ள இருக்குது எல்லாமே எனக்கு தெரியும். ஐயோ இப்படி ஏமாத்திட்டேன், எத்தனை பேர் ஏமாறுறாங்க. அப்ப அன்புக்குரியவர்களே, மோசடி நமக்கு தகாது. ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, மன் கஷ்ஷ லைஸ மின்னி, மோசடி செய்பவர் என்னை சார்ந்தவன் அல்ல என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் சொல்லக்கூடிய இந்த செய்தியும் நம்ம பார்க்கிறோம். அப்ப இதையும் நாம் என்ன தெளிவா எடுத்துக்கணும். அன்புக்குரியவர்களே, மூன்றாவதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, இந்த செய்தி புகாரில பதிவு செய்யப்பட்டிருக்கு, 3596வது செய்தியாக உக்பா ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறாங்க. என்ன சொல்றாங்க, அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் சொன்னார்கள், வ இன்னி வல்லாஹி மா அகாஃபு பஅதி அன் துஷ்ரிகி, அல்லாஹ்வின் மீது ஆணையாக என்னுடைய இறப்புக்கு பின்னால் நான் மௌத்தா போன பிறகு நீங்க இணை வைப்பவர்களாக ஆகி விடுவீர்களோ என்று நான் பயப்படல. ரசூல் அப்படி சொல்றாங்க, நான் இறந்த பிறகு நீங்க வந்து இணை வைக்கக்கூடியவர்களாக ஆகி விடுவீர்களோ என்று நான் பயப்படல. நான் பயப்படுறது எதுக்கு தெரியுமா, இந்த உலகத்துக்காக ஒருவரோடு ஒரு போட்டி போட்டு கொண்டு நீங்கள் ஆகி விடுவீர்களோ என்றுதான் நான் பயப்படுறேன் அப்படின்னாங்க சொல்லலாம். உலகத்துடைய மோகத்தினால நீங்க ஒத்தரை என்ன செய்வீங்க, இதையும் கண்டுக்கிடாம இந்த உலகத்துடைய ஆசாபாசத்துல மூழ்கி விடுவீர்களோ என்ற பயம்தான் என்னிடத்தில் இருக்கிறது. நீங்க இணை வைக்கக்கூடியவர்களாக மாறிவிடுவீர்களோ என்ற பயம் இல்ல அப்படிங்கிறாங்க. அப்ப அன்புக்குரியவர்களை, இந்த செய்தி நம்ம என்ன பார்க்கிறோம் சொன்னா, உலகத்துடைய மோகத்துல நீங்க மூழ்கிறாதீங்க. அது உங்களை என்ன செஞ்சிடும், நாளை மறுமையில வெற்றி பெறாம ஆக்கிடும். இந்த 3 செய்தியுமே பாருங்களேன். 3 செய்தியுமே என்னன்னா, உலகத்தை பெருசா நினைக்கிறவன் அப்படி பண்ணுவான். உலகத்தை இதான், இந்த உலகம் தான் நமக்கு வேணும், மறுமை ஒன்று இருக்க மறந்துடுவான். அதனால தான் அல்லாஹ்வே குர்ஆன்ல சொல்லி காட்டுறான், பல் துஸிரூனல் ஹயாத்தத் துன்யா, நீங்கள் இந்த உலகத்தை தான் நீங்க தேர்வு செய்றீங்க, வல் ஆகிரத்து ஹைரும் வ அப்கா, மறுமை ஒன்று இருக்குது, அதுதான் சிறந்தது, அதை நீங்க விட்டுறீங்களே. இந்த உலகத்தை பெருசாக நினைக்கிறவன் செய்வான், மோசடி செய்வான். இந்த உலகத்தை பெருசா நினைக்கிறவன் தன்னுடைய உயிரை மாய்த்துக் கொள்வான். இந்த உலகத்தை பெருசா நினைக்கிறவன் தான் ஏமாத்துவான், உலகத்துடைய ஆதாயத்துக்கு பாடுபடுவான், மறுமையை விட்டு விடுவான். இப்படி அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் இது போன்ற எச்சரிக்கை நமக்கு சொல்லி காட்டுறாங்க. இந்த எச்சரிக்கையிலிருந்து நாம் தெளிவாக இருந்து இந்த மோசடி செய்யக்கூடியவர்களாக, உலகத்துடைய மோகத்துல வீழ்ந்து விடக்கூடியவர்களாக நாம் ஒரு காலம் ஆகிவிடக்கூடாது. அதே மாதிரி துன்பங்கள் ஏற்படக்கூடிய நேரத்தில் அதை பொறுத்து கொண்டு, அதை சகித்து கொண்டு, அல்லாஹ்வுக்காக சபரன் ஜமீல் என்று சொல்லக்கூடிய அழகிய பொறுமையை மேற்கொள்ளக்கூடிய மக்களாக நாம் இருந்தோம் என்று சொன்னால், நாளை மறுமையில் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அவனுடைய மன்னிப்பை நமக்கு தருவான், அவனுடைய மகத்தான கூலிகளை நமக்கு தருவான் என்பதில் எந்த மாற்று கருத்துக்கு இடமில்லை. அப்படிப்பட்ட நன்மக்களாக நபிகளாருடைய எச்சரிக்கைகளை உணர்வுபூர்வமாக உணர்ந்து அதிலிருந்து தவிர்ந்து வாழக்கூடிய நன்மக்களாக இருப்போம். அப்படிப்பட்ட நன்மக்களாக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் உங்களையும் என்னையும் நம்முடைய குடும்பத்தவர் அனைவர்களையும் ஆக்கி அருள் புரிவானா என்று அல்லாஹ்விடத்தில் பிரார்த்தித்தவனாக இந்த மிஷ்காத் தொகுப்பை முடித்துக் கொள்கின்றேன். இன்றைய கேள்வி, முதல்ல ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன ஒரு செய்தி, ஒரு 3 காரியங்கள் செய்பவர் என்னை சேர்ந்தவன் அல்ல அப்படின்னு ரசூலுல்லாஹ் சொன்னாங்க. அது ஏற்கனவே தூக்குறவங்க வாய்ப்பு இல்லாம மற்றவங்களுக்கு கொடுக்கும் வாய்ப்பா. பின்னாடி அந்த சகோதரர் எதனால சட்டையை கிழிச்சு கொள்வாங்க, துன்பம் ஏற்படுது, அப்படி செய்யலாமா, செய்யக்கூடாது. வேற சட்டையை கிழிக்கலாமா, கிழிக்க. இன்னொன்று ஒரு காரணம், அதான் தன்னை அடைத்துக் கொள்பவனும் சட்டைகளை கிழித்துக் கொள்பவனும் இன்னொரு காரணம். சரி, நீங்க சொல்லுங்க காக்கா. ஆமா, இன்னொரு காரியம் செய்வாங்க. இருங்க சொல்லுங்க. சவுத்துல அதுல தனியா சொல்றது. தலை நீங்க சொல்லுங்க. அறியாமை கால பழக்கத்தை வார்த்தைகளை விடக்கூடியவன், அறியாமை காலை சொற்களை சொல்லக்கூடியவர்கள் இவர்களாம் நம்மை சார்ந்தவர்கள் அப்படிங்கிறாங்க. ஓகே, தமீம் பாய் சொல்லியிருக்கிறீங்க. மாஷா அல்லாஹ். வாஹிர் தாவான் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. சுப்ஹானக்கல்லாஹும்ம வபிஹம்திக அஷ்ஹது அல்லா இலாஹா இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக்க.